கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பர். அந்த கண்ணடிதான் திருஷ்டி எனப்படுகிறது. மற்றவர் நம்மை பார்க்கும் பார்வையில் ஒரு தீய தாக்கம் ஏற்பட்டு அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் திருஷ்டி பட்டுவிட்டது என்பர். கண்ணேறு என்பது திருஷ்டியின் தூய தமிழ் பெயர். பிறருடைய பார்வை மட்டுமல்ல, நம்மோட பார்வையே கூட சில சமயம் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இதிலிருந்து தப்பிப்பதற்கு அதற்கான பரிகாரங்கள் செய்வதன் மூலம் திருஷ்டி ஏற்படாமல் தப்பிக்கலாம். நல்ல வழப்பமாக ஆரோக்கியமாக வாழும் ஒருவர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இளைத்து போகலாம். எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே என்று பேசிக் கொள்வார்கள். உடல் ஆரோக்கியம் குன்றிய அவருக்கு எப்படி திருஷ்டி சுற்றுவது? 3 தெருக்கள் கூடுமிடத்தில் இருந்து சிறிது மண் எடுத்துக் கொள்ளுங்கள். 9 காய்ந்த மிளகாய், ஒரு கைப்பிடி உப்பு, கொஞ்சம் கடுகு ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு கொட்டாங்குச்சி அல்லது இரும்பு பாத்திரத்தில் போட்டுக்கொண்டு முச்சந்தி மண்ணையும் அதனோடு போட்டு உடல் நலம் குன்றியவரை கிழக்கு பார்த்து அமர செய்து இடமிருந்து வலமாக 3 முறையும் வலமிருந்து இடமாக 3 முறையும் சுற்றி கண்பட்ட திருஷ்டிகள் கடுகு போல வெடிக்கட்டும் என்று சொல்லியவாறு சுற்றி கடவுளை வேண்டி கரி அடுப்பு பற்ற வைத்து அந்த தணலில் போட்டுவிடுங்கள். பிறகு கால்களை கழுவிக்கொண்டு விபூதி பூசிக்கொண்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டவருக்கும் பூசினால் விரைவில் குணமடைவார். பொறாமையினால் வரும் திருஷ்டி. உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்த புகழினால் கூட திருஷ்டிகள் உண்டாகும். பரபரப்பாக செயல்பட நீங்கள் சட்டென மந்தமாக செயல்பட நேரிடும். திடீர் மந்தம் இந்த திருஷ்டியினால் தான் ஏற்படும். இதற்கு பரிகாரம் படிகாரம் சுற்றி போடுவதுதான். கடையில் பெரிய படிகார கட்டி ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள். திருஷ்டிக்கு ஆளானவரை கிழக்கு நோக்கி உட்கார வைத்து படிகார கட்டி ஒன்றினால் இடமிருந்து வலம் வலமிருந்து இடம் 3 முறை சுற்றி தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக இறக்கி வீட்டின் பின்புறம் தணலில் பற்ற வைத்து அதில் படிகாரத்தை போட்டுவிடுங்கள். மறுநாள் அதை முச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வந்து கை கால் கழுவி விபூதி பூசிக்கொள்ளுங்கள். படிகாரத்தை நீரிலும் போடலாம். அப்படி செய்தால் அதனை பிறர் கால் படாத இடத்தில் ஊற்றவும். உங்கள் வியாபார தலம் அல்லது அலுவலகத்தில் முறையாக திட்டம் தீட்டியும் அலுவலகம் அல்லது தொழிலிடத்தில் இறங்குமுகமா அந்த திருஷ்டிக்கான பரிகாரம். வளர்பிறை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் கடற்கரைக்கு சென்று பெரிய கேன் அல்லது பாட்டிலில் கடல் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வடிகட்டிய நீரை எடுத்து சென்று உங்கள் அலுவலகம், தொழில் செய்யும் இடத்தில், குறிப்பாக உங்கள் அறையில் தெளியுங்கள். இதில் முக்கியமான விஷயம், இதை பிறரை கொண்டு செய்யக்கூடாது. பாதிக்கப்பட்டவரை செய்ய வேண்டும். இவ்வாறு மாதம் ஒருமுறை செய்து பாருங்கள். திருஷ்டி விலகி தொழில் சிறப்பாக வளரும். வந்த திருஷ்டிக்கு பரிகாரம் பார்த்தோம். இனி திருஷ்டி வராமல் இருக்க பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சிறப்பாக வியாபாரம் நடக்க உங்களுடைய வியாபார தலம் அல்லது அலுவலகத்தில் கருப்பு கம்பளி கயிற்றில் படிகாரத்துடன் ஊமத்தங்காய் அல்லது தும்மட்டிக்காய் சேர்த்து கட்டி அத்துடன் 7 மிளகாய்களை கோர்த்து கடைசியாக சிறிய படிகாரத்தையும் சேர்த்து கட்டி வாசலில் தொங்கவிடுங்கள். இந்த படிகாரம் கொஞ்சம் கரைந்ததும் அல்லது நாளானதும் மீண்டும் புதியதாய் கட்டுங்கள். மேலும் முக்கிய விஷயம், கடையை திறந்ததும் 2 ஊதுபத்தி ஏற்றி கடவுளை வணங்கவும். மூடும் பொழுது வாசலில் கற்பூரம் ஏற்றவும். அப்புறம் பாருங்கள், உங்கள் வியாபாரம் செழிக்கும். மாதம் கழிக்கும் திருஷ்டி. அமாவாசை அன்று திருஷ்டி கழிக்கிறேன் என்று தேங்காயையும் பூசணிக்காயையும் உடைத்து நடு ரோட்டில் போடாதீர்கள். அதற்கு மாறாக தேங்காய் உடைப்பவர்கள் அன்றைக்கு காலையிலேயே தேங்காயை எடுத்து சாமி படத்திற்கு முன்னாடி வைத்து விட வேண்டும். மஞ்சள் தூளை தண்ணீரில் கலந்து தேங்காய் பக்கத்தில் வைத்து விடுங்கள். இரவு போகும் பொழுது மஞ்சள் தண்ணீரில் தேங்காயை நனைத்து அதன் மேல் கற்பூரம் ஏற்றி சுற்றி வாசலில் ஒரு ஓரமாக உடைக்கலாம். உடைக்கும் தேங்காய் மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் அல்லது எறும்பாவது சாப்பிட வேண்டும். அதுதான் நல்லது. மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்துக்கொண்டு உள்ளே வரவும். இப்படி ஒவ்வொரு அமாவாசையும் செய்து வாருங்கள். வாணிபம் வளர்பிறையாய் வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.